மிதுனம், இந்த உறவிடம் கவனம். யார் அது? அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசிக்கான நவம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம், உங்களோட சொந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. ராசி பலன் அப்படிங்கிறது வெறும் 30% தான். ரிமைனிங் 70% உங்களோட சொந்த ஜாதகத்தில் தான் விஷயமே இருக்கு. ராசி பலன்ல ஒண்ணு சொல்றாங்க எனக்கு நடக்கல அப்படின்னு நீங்க நிறைய பேர், நான் இன்னும் சொல்லிட்டே இருக்கேன், எல்லா வீடியோஸ்லயும் நான் சொல்றேன். ஆனாலும் எனக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு, எனக்கு நடக்கல, எனக்கு நல்லது நடக்காது அப்படிங்கிற மாதிரி. உங்க சொந்த ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்குங்க. உங்க சொந்த ஜாதகத்துல தப்பான தசா புத்தி போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு லக்னங்களுக்கும் வரவே கூடாத தசைன்னு சில சில தசைகள் இருக்கு, சரியா? அந்த தசை வந்துச்சுன்னா கஷ்டப்படுவீங்க. த்ரூ அவுட் த தசை ஃபுல்லுமே உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். எதுவுமே மேட்ச் ஆகாது. ராசி பலன்ல சொல்றதும் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அதுதான், உங்களோட சொந்த ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்க சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். கால்ஸ் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. கன்சல்டேஷன் பாத்தீங்கன்னா எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டடா இருக்காது. எல்லாமே இண்டிவிஜுவலா உங்களோட பர்த் சார்ட்டை நானே ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டாபிக் வரலாம். மிதுனம் ராசிக்கு இந்த நவம்பர் மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த நவம்பர் மாசம் ரொம்பவே சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்குங்க. சில கெடு பலன்கள் இருக்கதான் செய்யும், நான் தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரி. அது என்ன விஷயம் அப்படிங்கறத நான் டீட்டெயிலா உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஓவராலா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. மிதுனம் ராசிக்கு உங்களுடைய ராசிநாதனான புதன் 6வது இடத்துல இருக்கு. கடன், நோய், எதிரி இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். எதிரிகள் கொஞ்சம் வலுத்திருப்பாங்க. உங்களோட எண்ணங்கள் எல்லாமே கடன் சம்பந்தமாவே இருக்கும். ஐயோ கடனா நினைச்சிடாதீங்க. கடன் சில சுப கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கடனால வளர்ச்சி, கடனால முன்னேற்றம் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்குறது, படிப்புக்காக கடன் வாங்குறது, வெளிநாட்டுக்கு போறதுக்காக கடன் வாங்குறது, வெளிநாட்டுல படிக்கிறதுக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் கண்டிப்பா நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வேலை சம்பந்தமாவே இருக்கும். ஏன்னா வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் கூட. வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் கண்டிப்பா நடக்கும். இதுக்கு முன்னாடி ஜாப்லெஸ்ஸா இருந்தவங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க, இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கீங்க, ஜுடிஷியல் சம்பந்தமான ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு மாசமாவே இந்த நவம்பர் மாசம் அமைஞ்சிருக்கு. நல்ல பணப்புழக்கம் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா தனஸ்தானத்துல உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல தனகாரகன் உச்சமா இருக்கிறதுனால கையில நல்ல பணப்புழக்கம் இருக்கும். சில விஷயங்கள் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, ராசிக்கு 3வது அதிபதியான சூரியன், முயற்சி, எண்ணம், புகழ், உதவி, இளைய சகோதரன் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி. சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா சுக்கரனோட இணைவுல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல முயற்சினால நீங்க எடுக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். சில பேர் மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, யூடியூப் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் கண்டிப்பா சடனா ஒரு லைம் லைட் கிடைச்ச மாதிரியான விஷயம் எல்லாம் கூட நடக்கிறத பாப்பீங்க. அரசு சம்பந்தமான விஷயம் சக்சஸா இருக்கும். கவர்மெண்ட் சம்பந்தமா, கவர்மெண்ட் ஃபேவர்ஸ், கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயம் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த நவம்பர் மாசம். உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதியான புதனும் குருவுடைய பார்வையில இருக்கறனால வீடு வாங்குறது, கார் வாங்குறது மாதிரியான விஷயம், வீடு, வாகனம், கல்வி இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான புதன் 6வது இடத்துல இருக்கிறதுனால கடன் மூலமா ப்ராப்பர்ட்டி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லை. கணவன் மனைவி உறவுல இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பெரிய அளவுல சுமூகமா இருக்காது. ஏன்னா சனியுடைய பார்வை நேரா படும். சனியுடைய வீரியத்தை உச்சகுருவுடைய பார்வை குறைக்கும். இருந்தா கூட சனி பார்வை உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானம், நண்பர்கள், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், அவ்வளவுதான். பெரிய அளவுல கெடுபலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே கிடையாது. 27, 28 அந்த தேதிகளை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால. உங்களுடைய ராசிக்கு 8ல சந்திரன் மறையில தான் சந்திராஷ்டமம். எல்லா வீடியோஸ்லயும் ரிப்பீட்டடா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன். மனோகாரகனான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல மறைறதுனால சில மனக்குழப்பங்கள் இருக்கும். மனசு ஒரு நிலையில இருக்காது, கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் நவம்பர் மாசம் நடக்கக்கூடிய சந்திராஷ்டமம் பெரிய அளவுல பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா அப்பயுமே குருவுடைய உச்ச குருவுடைய பார்வையிலே இருக்கும். அடுத்தது 8வது இடம் நல்ல சுபத்தன்மையோட இருக்கு. வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம்.
தூர இடத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். தூர இடத்து மூலமா உங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது. தூர இடத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதா இருக்கும். வெளிநாட்டு விஷயங்கள், வெளிநாட்டுல பிஆர் ட்ரை பண்றவங்க, வெளிநாட்டுக்காக படிக்கணும், ஒர்க் பர்பஸ்க்காகவோ எஜுகேஷனுக்காகவோ வந்து நீங்க மூவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். 8வது இடம் வந்து சுபத்தன்மை ஆயிடுச்சுன்னா லாட்ரி, ஷேர் மார்க்கெட், கேம்பிளிங்லாம் கூட சொல்லுவாங்கல்ல, வெளியே சொல்ல முடியாத மாதிரியான பணம் எல்லாம் கிடைக்கும். நான் தம்ப்நெயில்ல சொன்ன இந்த விஷயம். இந்த நபரிடம் எச்சரிக்கை. யார் அது பார்த்துடலாமா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெரியரா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஆகட்டும், எல்லாமே பெட்டராகவே இருக்குங்க. பெரிய அளவில் எந்த ஒரு கெடுபலனுமே அதில் கிடையாது. ஆனால் உங்களுடைய பர்சனல் லைஃப் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். அவங்களுடைய மனைவியை குறிக்கக்கூடிய காதலன், காதலி, மனைவி, கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 7வது இடத்துல குருவுடைய பார்வை இருந்துச்சு. குருவுடைய பார்வை இப்போ விலகி இருக்கு. சனி பார்வை மட்டும் படுது. ஸோ இந்த ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறத பார்ப்பீங்க. அடுத்து 9வது இடத்துல ராகு இருக்கு. தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். வெளிநாட்டிலேயே இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. நீங்க வந்து அப்பா கூட தான் சேர்ந்து இருக்கிறீங்க. ஆனா அப்படின்னா தந்தை கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. உங்களுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். தேவையில்லாத கான்ஃபிளிக்ஸ் வர மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கும். பூர்வீகத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதா இருக்காது. அப்பா விஷயங்கள், அப்பா வழி உறவினர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அப்பாவை கொடுத்தவங்க, இவங்க மூலியமா உங்களுக்கு நன்மைகள் இருக்காது. தேவையில்லாத சண்டை மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். பூர்வீகத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் எதுவுமே நல்லா இருக்காது. 9வது இடம் கேட்டிருக்கனால, ராகுவோடைய இருப்புனால. ஸோ தந்தை வழி விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகத்துல லேண்ட் வாங்குறது, பூர்வீகத்துல ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இன்வெஸ்ட் பண்றது, அப்புறம் கூட்டு தொழில் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவன் மனைவி விஷயங்கள்ல, கணவன் மனைவி உறவு விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். மற்றபடி கெடுபலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல எதுவுமே கிடையாது. மிதுனம் ராசிக்கு ராசிநாதனான புதனுக்கு குருவுடைய பார்வையிலே இருக்கு. ராசிக்கு 2வது இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தானமும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 நாள் பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்க போகுது. அதை நீங்க ரைட்டா யூஸ் பண்ணிக்கணும். சில சுப விரயங்கள் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிநாதனான புதன் நல்லா ஸ்ட்ராங்கா உச்சகுருவுடைய பார்வையில இருக்கு. என்னங்க செவ்வாயோட இருக்கே அப்படின்னு நினைக்க கூடாது. செவ்வாயோட இருந்தா கூட உச்சகுருவுடைய பார்வையிலே செவ்வாயும் புதனும் சேர்ந்தே டிராவல் ஆவாங்க. ஸோ சகோதர காரகனான செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா உச்சகுருவுடைய பார்வையிலே இருக்கிறதுனால சகோதர வழியில சில நன்மைகள் கிடைக்கும். இளைய சகோதர வழியில உதவி கிடைக்கலாம். உங்களுக்கும் இளைய சகோதரனுக்கும் உறவு நல்லா இருக்கலாம். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குருவுடைய தொடர்புலே இருக்கு, குரு பார்வையில இருக்கு. உச்ச குருவுடைய பார்வை தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல. சோ ராசிநாதன் நல்ல நிலைமையிலே இருக்கு. சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பெரிய கெடுபலன்கள் அப்படிங்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஓவராலா மிதுனம் ராசிக்கு இந்த நவம்பர் மாசம் சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். மத்தபடி ரொம்பவே நல்லாவே இருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மத்த ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.